ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு ஒரு விளாக் பார்க்கலாமா? எடுத்த உடனே பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி என் பாப்பாவை காமிக்கிறேன். என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, என் பாப்பாவுக்கு ஜுவல் எடுக்க போகிறோம். அதுதான் என்னையோட மினி பிளாக். சரி வாங்க. அப்புறம் மாமா வந்து ஈவினிங் வேலை விட்டு வந்த உடனே கூட்டிகிட்டு கிளம்புனாரு. தலைவர் எங்கே வெளியே கூட்டு போனாலும் டிரைவருக்கு பெட்ரோல் போகணும். இடத்தை பொறுத்து பெட்ரோல் வேல்யூ இப்போ வந்து கிட்ட தூரன்றதுனால குடியாத்தம் தான் போகிறோம். அதனால் 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டுக்கிட்டாரு. எப்படி சொல்கிறது, இதில் இந்த என்எஸ் பைக்கில் கூட்டிகிட்டு போனார்னா அதுக்கேற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுவார். இன்றைக்கி தான் ஏதோ ஒரு 50 ரூபாயில் பொழைச்சி போட்டோன்ற மாதிரி ஒத்துக்கிட்டாரு. இந்த மாதிரி ஹஸ்பண்ட் யாருக்கெல்லாம் இருக்காங்க? வெளியே கூட்டிகிட்டு போனால் பெட்ரோல் போடணும்னு கண்டிஷன் பண்ணுறவங்கன்னு கொஞ்சம் கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊரில் லலிதா ஜுவல்லரின்னு 2 கடை இருக்குது. அதனால ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டோம். ஆனால் ரொம்ப நாளைக்கு முன்னாடி என்னோட பர்த்டேக்கு 1 கிராமில் ரிங் எடுத்து கொடுத்தேன். அந்த கடையில் வந்து கொஞ்சம் பார்த்து உடனே வந்து விலை கம்மி பண்ணி கொடுத்தாங்க. அதனால நான் இந்த கடைக்கே வந்துட்டேன். பார்த்தா அதுதான் அந்த மொட்டை தலை சார் இருப்பார்ல, அந்த லலிதா ஜுவல்லர்ஸ். அதுதான் கடவுள் நம்மளுக்கு இந்த கடை தான் வச்சிருக்காதுன்னு சொல்ல எதுவுமே பண்ண முடியாது. அதனால நாங்கள் இங்கேயே வந்துட்டோம். வந்து இது நான் சிறுக சேமிச்சது. அப்புறம் வந்து அம்மா வீட்டில் இருந்து 1000-500 கொடுத்து அனுப்புவாங்க இல்லையா, அந்த சேவிங்ஸ் தான் இது. நான் ஜுவல் எடுக்க போகிறேன்னு எல்லாரும் பெருசாக யோசிச்சிங்களா என்னன்னு தெரியாது. ஆனால் நான் வந்து 1 கிராமில் காயின் எடுக்க தான் வந்தேன். என்னோட சேவிங்ஸில் அதான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒரு நகைச்சீட்டு மாமா சேலரியில் கட்டலாம் அப்படி சொல்லிட்டு. என்னோட வீடியோ பிடிச்சிருந்த ஒரே லைக் பண்ணிக்கோங்க. ஹேவ் எ நைஸ் டே. சிறு துளி பெருவெள்ளம்.